ஏலா லட்சுமி. சொல்லுங்க பெரிய பொண்ணு மாமியாரே. ரேஷன் கடையில் 1000 ரூபா, அப்புறம் துணிமணி, பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் தாராவலாமே. அதுக்கு எப்போ தாராவலாம்? ஏதாவது சொன்னாவளா? ஆமா, நாளைக்கு தான் டோக்கன் தாராவலாம். டோக்கனை வாங்கிட்டு அப்புறம் போய் வாங்கணும். வியாட்டி சேலை, அப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுக்காவலாம். பெரிய பொண்ணு மாமியாரே, உங்களுக்கு உங்க ஊர்ல கிடைக்கும்ல, வாங்குவீங்களா இல்லையா ரேஷன்ல பொருள் எல்லாம்? போவேன். மாசம் போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு தான் வருவேன். இப்போ சொன்னாவ பக்கத்தில் அக்கம் பக்கம் போன பண்ணி வாங்க வந்து ரேஷனில் 1000 ரூபாயும் தாரான், பொங்கல் பொருள் தாரான், வேட்டி செல்லாம் தாரான்னு சொன்னானுவேன். அதான் இந்த ஊர்லேயும் உண்டா இல்லையா இவளுக்கு? அதான் இவ ஒன்றும் சொல்லாமல் அடக்காளன்னு நினச்சிக்கிட்டு தான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஒரே பெரிய பொண்ணை கண்காணிச்சிட்டு அடக்கல. அதான் உங்கள் ஊரில் போய் நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா தெரியலையேன்னு நினச்சேன். அப்போ கரெக்டாக எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கியே உங்கள் ஒரு ரேஷன்லையும். ஆமாம், வேறு எனக்கு கிடைக்கிற பொருளை நான் வாங்கணும்ல. வாங்காமல் இருந்தாலும் போட முடியுமாக்கோ? இவா வீட்டில் வந்து இருக்கேன்னு. இவா வீடை பாலை காய்ச்சி போட்ட அப்புறமா நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். அப்புறம் அவள் என்ன நீ வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, என்னாலும் எந்தாலையும் போனாலும் சரின்னு எதுவுமே நாங்கள் இருக்க முடியும் பாலை காய்ச்சதுக்கப்புறம். அப்புறம் நீங்கள் இருக்கேன்னு சொன்னாலும் நான் இருக்க விட முடியும். என்னடா சொன்னா? இல்லை வருஷ கணக்காக உங்கள் வீட்டை பூட்டி போட்டுட்டு இங்கே கிடைக்கல, அதனால உங்கள் வீட்டையும் போய் பாருங்கன்னு சொன்னேன். எப்போ இவளை துரத்தி விடாதுன்னு இருக்கா போல இருக்கு. நான் ஒன்றும் உன் வீட்டில் ஆசைப்பட்டு இருக்கல. என் மொபைல் பாவமே நினச்சிக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்க. ஆமாம், இவி இல்லைன்னா மொபைல் அப்படியே ஒன்றும் திங்காமல் பட்னியாக தானே கிடக்காரு. இல்லை பெரிய பொண்ணு, சும்மா இரு. பெரியவியகிட்ட ஏற்றி ஏதாவது ஒன்று பேசிட்டு அடப்பா. ஆளு காய்ப்பு எப்போ முடியானு தான் இருக்கேன். தைய பிறக்கட்டும், தைய பிறந்ததும் பாலை காய்ச்சி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பேனே. அப்புறம் நீ வான்னு கூப்பிட்டாலும் நான் வராண்டே. ஐயோ, எந்த பெரிய பொண்ணு பால் காய்ப்பு வச்சா அவளுக்கு வேற பால் காய்ப்புக்கு ஏதாவது செய்யணுமே. என்னத்தை செய்ய? சரி, பால் காய்ப்புக்கு எப்படி இந்த லட்சி சரசுலாம் ஏதாவது செய்யும்ல, அது கூட சேர்ந்து நம்மளாம் என்னத்தையாவது ஒன்று கொஞ்சம் காசை போட்டு கொடுத்துட வேண்டியதா. என்னால் இவ்வளோதான் முடியும்னு பார்ப்போம். ஏன்னா உமா, என்ன லட்சு? இப்போ சந்தியா அங்கே பற்றி எங்கே பள்ளிக்கூடத்த இப்போ சோனி ரொம்ப மினுக்காது என்ன? அது ஓம் பள்ளிக்கூடம் மட்டும் கிடையாது, அது எனக்கும் பள்ளிக்கூடம் தான். நானும் அங்கே தான் படித்தேன். என்ன அதான் நீ அங்கே படித்து முடிச்சிட்டல, நான் இப்போ அங்கே தானே படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அது ஏன் பள்ளிக்கூடம் தான், ஓம் பள்ளிக்கூடம்லாம் ஒன்றும் கிடையாது. நீ உன் புருஷன் வண்டியில் தான் வருவியா இருக்கும்னு பார்த்தேன். நீ பெரிய பொண்ணு காரில் வந்திருக்கா. அந்த கூத்தை ஏன் கேட்கியே லட்சு? எங்கள் மாமியார் நானும் பொங்கலுக்கு துணி எடுக்க வருவேன்னு ஒரே அளப்பறை. அதை கொண்டுக்கிட்டு எங்கள் வண்டியில் ஏற்றி இறக்க. அந்தாலும் நான் அது கூடலாம் வராண்டே. நீங்களே உங்கள் அம்மையை கூட்டுக்கிட்டு போங்க, நான் தனியாக பெரிய பொண்ணு காரில் வந்துக்கிட்டியேனாக்கோ நீட்டே. அந்தாலும் சரி வந்துட்டு அங்கே வந்து ஃபோன் பண்ணுனாரு. இனிமேல் கடைக்கு போயிட்டு தான் ஃபோனை பண்ணணும். அப்படியா? அதான் நீ உன் வீட்டுக்காரன் வண்டியிலே வந்துடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. இப்போ மறுபடியும் வந்திருக்கேன்னு தான் கேட்கலான்னு கேட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம 4 முடி சரசக்கா எங்கே போணுச்சு? அது வரலையாக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ இனியும் துணி எடுக்கணுங்க. அவளுக்கு அவள் வீட்டுக்காரன் வெளியூர்லேருந்து வந்ததுலேருந்து நம்மளெல்லாம் பெருசாக கடைக்கு போக தேடமுண்டா. வீட்டுக்காரனே அவளும் வாங்கி போட்டுருவான் போல இருக்குது. எப்போனா தான் கூட வருவா, இல்லாட்டின்னா எங்கள் வீட்டுக்காரர் கூட வாரணிருவா பார்த்துக்க. ஆமாம், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் பிள்ளைகளுக்கெல்லாம் துணி எடுக்கலன்னா அவர் கூப்பிட்டு வரலான்னு இருந்திருப்பாரா இருக்கும். அதனால சரி நீங்கள பார்த்து வாங்க, அங்கே வந்துட்டு போன போடுங்க நீட்டே. ஆமாம், உங்கள் வீட்லேயும் பிள்ளைகளெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் தானே கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொன்னீங்க. இப்போ என்ன உங்கள் பிள்ளைகளுங்க நம்ம கூட வருதுவே? என் வீட்டுக்காரர் தோட்டத்துல இருந்து அப்படியே உடம்புடிக்கு வந்துடுறேன்ட்டார் போல இருக்கு. பஜாருக்கு வந்துட்டு ஃபோன் அடிங்கன்னாரா. அதனால அங்கே நின்று தான் அவளுக்கு ஃபோன் அடிச்சு என்ன ஏதுன்னு அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்து பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு நம்ம எந்த கடைக்குனாலும் தேய்க்கிடணும். அது அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். அதுகளுக்கு என்ன துணி எடுத்தாலும் எடுத்துட்டு போட்டு ஐயப்ப என்ன வாங்கி கொடுக்காரோ வாங்கிட்டு போட்டோம். தண்டை பண்ணியனே உங்களுக்கு சேலை எடுத்து தரலையாக்கும். பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருப்பாரு போல இருக்கு. வரும்போது உங்கள் அம்மையும் கூட்டிட்டு வாங்க, அவளுக்கும் சேலை எடுத்து தரேன்னு. அப்புறம் என்ன லட்சு, அந்த அண்ணன் எந்த கடைக்கு போறாவளோ அந்த கடைக்கு நீங்களும் போய் ஒரு 2 சேலையும் நல்லா நச்சுன்னு ஒரு நல்ல சேலையை எடுத்துக்கிட்டு வாங்க. ஐயோ உமா, அதெல்லாம் சரிபட்டு வராது. நான் அவரை என்ன திட்டு அடிச்சு விரட்டி இருக்கேன், குடிச்சிட்டு வந்திருக்காருன்னு குடிகார மனசேன்னு. வேற அவர்கிட்ட இப்போ போய் நம்ம சேலை வாங்கி தராருன்னு பல்ல கட்டிக்கிட்டு போய் நிற்க முடியுமா சொல்லு? ஐயோ லட்சு, இதெல்லாம் பார்த்தா சரி வருமா? நமக்கு தேவை சேலை. இந்த நேரத்துல தான் நமக்கு என்னென்ன சேலை வேணுமோ வவுசா வாங்கி வச்சுக்கிடணும். வேண்டான்லாம் சொல்லக்கூடாது. ஆமலா லட்சுமி, உமா சொல்லியது சரிதான். சேலையை மட்டும் பொம்பளை ஆளுவ வேண்டான்னு சொல்லவே கூடாது. இந்த புருஷங்கரன் சேலை வாங்கி தந்தாலும் சரி, பூ வாங்கி தந்தாலும் சரி, வேண்டான்னு சொல்லாமல் வாங்கி வச்சுக்கிடணும். ஐயா நீங்கள் வேற சும்மா இருங்க. அவர்கிட்ட நானே சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட இப்போ வாங்கி தராருன்னு பல்ல கட்டிக்கிட்டு போய் வாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயா அதெல்லாம் பார்க்கக்கூடாது லட்சுமி. ஆம்பளை ஆளுவ அப்படிதான் இருப்பாவ. ஒரு நேரம் கோபமாக பேசுவாவ, மறுநேரம் பேசும்போது இந்த மாதிரி சமாதானாவ பேசும்போது பேசிடணும். வேற எப்போ பேசுவா சமாதானமாவே? நல்ல நாளும் பொழுது வரும்போது ஆளுக்கு ஒரு தசையிலேயே இருப்பியே. அப்படியே சேலை எடுத்து தந்தானே வாங்கிக்கிட்டு பேசு, வீட்டுக்கு வர சொல்லு. நானும் கேள்விப்பட்டேன் தோட்டத்தில் போய் கிடக்காம எப்படி தண்டை பண்ணின்னு. இப்போ நல்லா ஒன்று மண்ணா நல்லா தானே இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் பெரிய பொண்ணு மாமியாரே நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு இந்த மாதிரி கிறுக்கு பிடிக்கும். இப்படி திடீர்னு ஊற்றிக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு வீட்டில் சண்டை இழுத்துக்கிட்டு சரவலை இழுப்பாரு. குடிக்கலன்னா அவர் நல்ல மனுஷன்தான்.
நல்லா தானே சொல்லியா உன் புருஷனை. அப்புறம் என்ன, இன்னைக்கு துணி எடுக்க வருவாங்களா அவங்க வீட்டுக்காரன்? அப்போ போய் பிள்ளைகளோட சேர்ந்து போய் துணி எடுத்துட்டு வாங்க. நாங்களும் நான் அந்த பெரிய பொண்ணு கை அண்ணங்காரன் துணி எடுத்து தரானா, அந்தால போயிட்டு அவளுக்கு ஒரு நல்ல சேலையாக எடுத்து கொடுத்துட்டு நமக்கு ஒரு சேலையை வாங்கிக்கிட்டு வரணும். பெரிய பொண்ணு கை அண்ணே பொங்கப்படிலாம் கொடுக்கலையாக்கோ, சேலை மட்டும் தான் எடுத்து கொடுக்காரா? பொங்க படிக்குதாலாம் சேலை செலெக்ஷன் பண்ண வர சொல்லியிருக்காவே எங்க அண்ணே. பாடுறா, பெரிய பொண்ணு நல்லா கொடுத்து வச்சவதான். கல்யாணத்துக்கு செய்யாத சீரெல்லாம் இப்போ பால் காய்ப்புக்கு செய்யாரா. வருஷம் வருஷம் பொங்கப்படி கொடுத்துறியாரு. நல்ல வாழ்வுதான் பெரிய பொண்ணுக்கு. நானும் தான் இருக்கேனே, எனக்கு வாச்சது ஒன்றுத்துக்கும் ஆகாது. யாவுமா, உன் தம்பி உனக்கு பொங்கப்படி தரலையா? ஆமா ஆமா, அவன் எனக்கு தந்துட்டு தான் மறுவேளை பார்ப்பான் பாருங்க. எல்லாம் உமா, உன் தம்பிக்கு இது தலைப்பொங்கல் தானே? ஆமா ஆமா, அவனுக்கு இது தலைப்பொங்கல் தான். இப்போ ரொம்ப முக்கியம் அவனுக்கு. என்னடா உமா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? உன் தம்பி இப்போ புது மாப்பிள்ள, இது தலைப்பொங்கல் வேற, நல்லா சிறப்பாக கொண்டாடாண்டாமா. நீ எங்க போலையா? அதானே, இவ அழகா போய் தம்பி வீட்டுல அழகா பொங்கலை கொண்டாடிட்டு வரலாமே. இவ இதுக்கு இங்கே கிடக்கா? நல்ல அழகா துணிமணிலாம் எடுத்து தருவான் பிள்ளைக்கும் உனக்கும். நல்லா பேட்டு அழகா சிறப்பிச்சுட்டு வரலாம். உனக்கும் பொங்கப்படி தருவோம்ல, போயிட்டு வர வேண்டியதானாளா? சும்மா இருங்க, அவ்வளோ வயிற்றுச்சல கலப்பாதீங்க. அவனே இங்க இல்ல. பொங்கலுக்கு புது மாப்பிள்ள வீட்டில் இல்லாமல் வேற எங்கே போனாரு? தலைப்பொங்கலை மாமியார் வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ண போயிருக்காரு. இது என்னல புது கதையா இருக்கு? பொங்கப்படின்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டில இருந்து கொண்டு வந்து வீட்டில் தானே தருவாவ. நீங்க என்ன மாப்பிள்ளையே போய் அங்கே போய் வாங்கிக்கிட்டு வர பொங்கப்படிய? தலைப்பொங்கலுக்கே 5 பவுனுக்கு செயின் போடி ஆகலாம் மாப்பிள்ளைக்கு. அப்படின்னா மாப்பிள்ளை அங்கே தானே போவாரு, இங்கேயா இருப்பாரு? செயின் பொடியாவுன்னு தெரிஞ்சதும் ஆளு வீட்டிலே சொல்லாம கொள்ளாம ஆளு பறந்துட்டான். இந்த கேவலத்தை எங்க போய் சொல்ல? சரி விடு, பொங்கலை நல்லா சிறப்பிச்சுட்டு வரட்டும். பெரிய பொண்ணு, வரும்போது பானை கடையை ஞாபகப்படுத்து, பானை வாங்கிட்டு வரணும் பத்துக்க. பாத்திர கடைக்கு போடுமா? அப்போ பாத்திர கடை தான் பஜாரில் இருக்குமே, பார்த்து வாங்கிக்கிடலாம். எல்லாம் அதை சொல்லல, பொங்கல் செய்யறதுக்கு பானை வேணும், அதுக்கு தான் சொன்னேன். அதான் லட்சு, பித்தளை பாத்திரம் தானே பொங்கல் செய்யறதுக்கு. ஏம்மா, பித்தளையில பொங்கல் செய்ய அளவுக்குலாம் நான் இல்லம்மா, நான் மண்பானையில தான் பொங்கல் பொங்குவேன். எல்லாம் பெரிய பொண்ணு, நமக்கு ஒரு பித்தளை பாத்திரம் வாங்கணும் பத்துக்க. நீ பாத்திர கடையில ஒன்று ஞாபகப்படுத்தின. அதெல்லாம் எங்க அண்ணன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாவ. ஆமாம் ஆமாம்ல, உன் அண்ணன் சீர் பொருளை தந்துருவான்ல அதெல்லாம். அப்போ சரி, நம்ம அப்போ வேறு எதுவும் வாங்காண்டாம். செலக்ட் பண்ணிட்டு வந்தால் வரட்டும் போதும் துணியை. காய்கறியிலேருந்து அவ்வளோ வீட்டுக்கு வந்துடும்ல என்ன. ஒரு மாதத்துக்கு நம்ம காய்கறி செலவுலேருந்து எல்லா செலவையும் கம்மி பண்ணிடலாம். சே, நம்ம பெரிய பொண்ணு இடத்துல இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம்? நல்லா ராணி மாதிரி இருந்திருப்பேன். இப்போ பாரு, பிச்சைக்காரி மாதிரி 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியே. இப்போ சந்தியா பூ மாதிரி கடைக்கு வந்திருப்பாளா தெரியலையே. நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி வரான். இந்தா இரு பாக்கே. லட்சுமி அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னா, பத்ராளி அக்காக்கும் என் மோகனுக்கும் நல்ல சண்டையை பத்துக்கிடுங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா இல்லையா? இல்லையில, எனக்கு ஒன்றும் தெரியாத. சும்மா சொல்லாதீங்க, பெரிய பொண்ணு காலத்தில் விழுந்துற போது உங்ககிட்ட. அதான் நான் மெதுவாக பேசியே. வேற அவைய மைனியை பற்றியே நம்ம 2 குறை பேசியும் நினச்சிக்கிடுவா. அதுக்கு தான் கேட்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? சும்மா என்கிட்ட நடிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. உங்ககிட்ட பத்ராளிக்கா எதையும் மறைக்க மாட்டாவ, எதுனாலும் சொல்லிடுவாவ. அதனால எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்னு. இல்லை, எனக்கு உண்மையாலே தெரியாதுல. நான் இன்னும் பத்ராளியை பார்க்கவே இல்லை. என்ன விஷயம்லாம், என்ன சண்டையா தாய்க்கும் மோனுக்கும்? ஐயா, அந்த குத்தையான் கேட்கியே. அந்த பையன் ஒரு பொண்ணை இழுத்துக்கிட்டு வந்தாம்ல, அப்போ நிகழ்வெல்லாம் தானே சமாதானப்படுத்தி உள்ளே அனுப்பி விட்டியே. நான் அப்பயே சொன்னேன், அந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு. நீங்கள் யாராவது கேட்டீங்களா? யாழா உமா, என்னாச்சு இப்போ? அந்த பிள்ளை வீட்டுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு அவைய தான் கல்யாணமே பண்ணி வச்சிருக்காவ அந்த பையன் கூட. நம்ம கிட்ட அந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு, இவனை என்ன சொல்லிட்டான், பேசண்டாவ வாங்காண்டாவ எங்களை கண்டாலே கொலை பண்ண வந்துருவாவ அப்படி இப்படின்னு சொன்னிச்சுல்ல. ஓடி வந்துட்டு அதனால நாங்கள் இவ்வளோ நாள் வெளிநாட்டில் இருந்தோம் அப்படி இப்படின்னு. அப்படிலாம் ஒரு விஷயமும் கிடையாதான். அவைய தான் பார்த்து நல்லா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காவ. பையனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்லா அந்த பையனை பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காவ. நம்ம தான் விஷயம் தெரியாமல் இருந்திருக்கோம். நம்மளே மாதிரி தான் அந்த பத்திராளியக்காவும் இருந்திருக்கு. இப்போ தான் விஷயம் வெளியே வந்திருக்கு, அவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்லியல உமா? அந்த பிள்ளை ஐயா வீட்டில் தாய் தகப்பட்டெல்லாம் பேசுமாமா? ஆமாக்கோ, இந்த பயலுக்கும் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் இருந்திருக்கு. தாய்காரிட்ட அவ்வளோத்தையும் மறைச்சிருக்கேன். நல்லா இவியல்வ அப்பப்போ போயிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காவ தாய் தகப்ப வீட்டுக்கெல்லாம். நம்ம தான் விஷயம் தெரியாமல் இருந்திருக்கோம். நம்மளே மாதிரி தான் பத்திராளிக்காவும் இருந்திருக்கு. அதனால அது மனசு உடஞ்சி ஒரே அழுவையான். இப்போ பையன்கிட்டலாம் பேசுறது இல்லையாமே. ஐயா அப்படியா? எனக்கு தெரியாத விஷயம். எதுனாலும் பத்திராளிக்கா ஓடி ஓடி வருவாவ. இப்போ 2-3 நாளாக வீட்டு பக்கமே வரல, நானும் பார்க்கல பத்துக்க. அதனால தான் எனக்கு விஷயம் தெரியல. சரியா போச்சு போங்க, அதனால தான் நீங்கள் விஷயம் தெரியாமல் இருந்திருக்கிய. இல்லாட்டின்னா உங்கள் விட்ட போட்டு வாங்கினா நீங்கள் தான் அவ்வளோத்தையும் உளறிடுவீல. அதை நீங்கள் ஒன்றும் சொல்லலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
நான் கூட பத்திராளியக்கா மருமகளுக்கு வீட்டு வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு கிடப்பாவெலாம் இருக்கும், அதான் பிஸியாக இருப்பாவன்னு நினச்சேன். கடைசி அந்த மார்கழி மாதம் அந்த பொங்கல் கூட வச்சாவல, அப்போ கூட நல்லா தானே இருந்தவ ஒத்துமையான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த கூத்து நடந்திருக்கோ? ஆமாக்கா, இது இப்போ நடந்த கூத்தான். சவத்த அழுத்தம் தான் போ. ஐ பஜார் வந்துட்டு துணி கடை, ஐ ஜாலி ஜாலி. இப்போ சந்தியா சின்ன பொண்ணு பூமாரியும் ஒரே கடையில தான் இருக்கவலாம், அந்த சின்ன துறை கடையில. அப்படியே வந்துட்டாவளோ அங்கே கடைக்கு? ஆமா, இப்பதான் மெசேஜ் போட்டிருக்கா. சோனி எல்லாரும் அந்த கடையில தான் இருக்காவலாமா? ஆமாத்தே, சின்ன பொண்ணு அப்படிதான் சொன்னா. சரி, அப்ப நாமளும் அங்கேயே போயிருவோம். எல்லாம் பெரிய பொண்ணு, இவ்வளோ இவங்க அப்பா எங்க இருக்காருன்னு பார்த்து அவர்கிட்ட அனுப்பி விடணுமே. லட்சு, நம்ம கடைக்குள்ள போவோம். உங்க வீட்டுக்காரர் எப்படியும் ஃபோன் பண்ணுவார்ல, பண்ணதுக்கு அப்புறமா வேணா இந்த பிள்ளைகளை அமுச்சு விட்டாலும் சரி, வேற இல்லைன்னா உங்க வீட்டுக்காரர் அந்த கடைக்கே கூப்பிட்டாலும் சரி, அங்கே ஏதாவது ஒரு துணியை பார்த்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லுங்க. அவ்வளோதான். ஆமாம்மா, பெரிய பொண்ணு அத்தை சொல்றது தான் சரி. அப்பா ஃபோன் பண்ணா பார்த்துக்கிடலாம், நாங்களும் அந்த கடைக்கே வரோம். இவ்வளோ நான் சின்ன பொண்ணு பூ மாதிரிலாம் கிடக்காண்டாதான் உடனே வாரேன் பாழுவேன். அதான் அந்த பிள்ளைகள் கடையில் ஒன்றா சேர்ந்து கூத்தடிக்கலான்னு பார்ப்பாளுவேன். ஏக்கோ, நாங்கள் அங்கேயாவது நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகிறோம், எங்களுக்கு பிடிச்ச துணியை ஒன்றா எடுப்போம்ல, அதான். சரி பெரிய பொண்ணு, அங்கேயே போய் வண்டியை விட்டுரு. எல்லாம் பெரிய பொண்ணு, உங்கள் அண்ணன் அங்கே தான் இருக்கணுமா? ஆமாத்தே, இந்த சின்ன பொண்ணு இருக்கான்னு சொல்லியாவல்ல, அப்போ அங்கே தான் எங்கள் அண்ணனும் இருப்பனா இருக்கோம். நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னு ஃபோன் பண்ணியிருக்கோம்டான்னு நினைக்கேன். சரி, கடைக்கு போவோம், போயிட்டு பார்ப்போம். சரி, அப்போ வண்டி அங்கேயே விடு. ஐயா, கடை என்ன இப்படி கூட்டமாக இருக்கு, கால் வைக்க கூட இடம் இல்லையே. ராமு, விசேஷ நாள்களில் கடைன்னா அப்படிதான் இருக்கும். என்ன விசேஷ நாள் போங்க, இது என்ன கூத்தா இருக்கு? அவ்வளோரம் இப்படி கடையில் இப்படி கடல் மாதிரி குமிஞ்சு கிடந்தன்னா வேற என்ன நீ துணி எடுக்க? அவ்வளோ இருக்கும் துணி வாங்குறதுக்கு 4 கிழமை இல்லையாக்கும். இப்படி கடைசி நேரத்துல அவ்வளோரம் கடையில் வந்து பாயிறது. இந்த பாரு ராமு, நம்மளும் கடைசி நேரத்துல தான் வந்திருக்கோம் துணி கடைக்கு துணி எடுக்கலான்னு. வேற நம்மளே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும் சூழ்நிலை. அதுக்குன்னு நீ கோவப்பட்டு என்ன ஆக போகுது? நீ ஒரு வாரமா ஏதாவது உனக்கு பிடிச்ச சேலை விலை எடு, சட்டுப்பட்டுன்னு எடுத்துட்டு ஒரு வாரமா போய் உட்காருவோம். அப்புறமா பொறுமையா பார்த்து மருமவா பிள்ளைகளுக்கு எடுத்துக்கிட்டு வரட்டும், போவோம் வீட்டுக்கு. ஆமா, இவளை எங்க கடைக்குள்ள வரும்போது ஒன்னா தானே வந்தா, நம்ம இங்க நிற்கும், அவன் இங்க போனா. இவன் இந்த பயலையும் காணா, பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டானோ. அவன் நம்ம பின்னாடி தான் வந்தான். அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாமே நாங்கள் வெளியே நின்றுச்சுவ. அவ கூட்டாளிவே வரணுமா, வந்தப்புறம் தான் கடைக்குள்ள வருவோன்னு. அப்ப நீயும் துணைக்கிறதுல நில்லையான்னு சொல்லிட்டு நான் தான் விட்டுட்டு வந்தேன். சரி, நான் ராமுக்கு துணி எடுத்து கொடுக்க பார்த்தவரை எடுத்துட்டு நாங்க வந்து உட்காரியோம் அப்படின்னு. ஆமா, இவ அவ்வளோ கூட்டாளிவே வரலன்னா வந்து துணி எடுக்க வராண்டா, வாசல்லே 30 வரைக்கும் மினுக்கதான் செய்யா. சரி விடு ராமு, அவங்க கூட்டாளிக கூட சேர்ந்து ஒரே மாதிரி சேலை துணி எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாளா இருக்கும். நீ விடு, உனக்கு பிடிச்ச துணியை நீ எடு. எங்க எடுக்க, அவ்வளோரும் சேலையை புரட்டி பார்த்துட்டு குப்பை அணங்க போட்டு வச்சிருக்காளுவே. வேற இடம் தான் போனோம், இந்த இடத்துல துணி எடுத்தா வழங்காது. இங்க பாரு ராமு, வேற கடைக்கெல்லாம் போனோம்னு சொல்லிடாத. எந்த கடைக்குள்ள போனாலும் இதே மாதிரி தான் கூட்டம் இருக்கும். நீ ஏதாவது இந்த செக்ஷன் இல்லைன்னா வேற செக்ஷன்ல வேற துணி பாரு. கடையை மாத்திலாம் கூட்டிட்டு போயிடாத, என்னாலும் வந்து கிடையாது. எங்க நாம என்ன சும்மாவா எடுக்கோம், காசு கொடுத்து தானே இருக்கோம். பிடிச்ச மாதிரி துணி எடுக்கண்டாமாக்கும். உனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு தான் உன்னைய கூட்டிட்டு வந்திருக்கு. இல்லைன்னா மருமகிட்டே சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிடுறேன்னா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வேணும் பின்னு தான் உன்னைய கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா நல்லா வந்தியாரு. சரி வாரம், வேற இடத்துல போய் பார்ப்போம். இங்க நான் அவ்வளோ கும்பலா இப்படி துணியை குமிச்சு போட்டிருக்காள், இந்த இடத்துல வாங்க எனக்கு பிடிக்கல. கழிவு துணியா அள்ளி போட்டிருப்பானுங்களா என்னமோ தெரியல, ஒரு துணியும் நல்லா இல்லை. பொம்பளை அலுவலுக்கு துணி எடுக்கணும்னா கடை முழுக்க அலசி ஆராய்ச்சி சடிச்சு எடுத்து வாழுது. பரவாயில்ல, காய்கறி விற்றதுல நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. இந்த காசுல பிள்ளைகளுக்கு நல்லா பொங்கலுக்கு நல்ல துணிமணி வந்து கேட்ட மாதிரி எடுத்து கொடுத்துடணும். லட்சுமி வேற நம்ம மேல கோவத்துல இருந்தா, அவளுக்கும் ஒரு நல்ல சேலையை எடுத்து கொடுத்து அவ கோவத்தை சமாதானப்படுத்திடணும். லட்சுமி எப்படியும் பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவா, கூட்டிட்டு வர சொல்லியிருக்கோம்ல. காசை ஒழிச்சு வச்சுக்கிடணும். சந்தையில எவனும் நமக்கு தெரிஞ்சவன் இருந்தான்னா மறுபடியும் காசை தான் அதை தான் இதை தான் கேட்டுக்கிட்டு அடப்பானுவேன். வேற நமக்கும் மனசு கேட்காது, கொடுத்துருவோம், ஒழிச்சு வச்சுக்கிடுவோம். நம்மக்கிட்ட வந்து சோத்துக்கே வழி இல்லைன்னு பண்ணுவேன். நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு போயிட்டு நேராக ஒயின் ஷாப்பில் போய் நிற்பானுவேன். நம்ம கூட சேர்ந்தவனுலாம் அப்படி. வாழை குளம்லாம் என்ன விலைக்கு போகுதுன்னு தெரியலையே. நமக்கும் குலை தள்ளி இருக்குது வாழையில். இந்த நேரம் தான் கரெக்டான நேரம். கொடுத்துருவோமா அந்த சமயத்தில்? இல்லைன்னா ஒரு 2 வாரம் கழித்து கொடுப்போம்மா? இல்லை இந்த சீசனில் தான் கொஞ்சம் சாமிகளுக்கு படைக்கிறதுக்கெல்லாம் வாங்குவாங்க. இந்த நேரத்தில் கொடுக்கறது தான் நல்லது. நம்ம நாளைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் இருந்து அவ்வளோத்தையும் பறிச்சு வேண்டியதாக வாழைத்தார் குளதல்னதெல்லாம் பறித்து கொண்டு ஒரு ரோடு இறக்கணுன்னா கரெக்டாக இருக்கும். இவங்கள்ட்ட கேட்டுட்டு போவோம் என்ன விலைக்கு எடுக்கானு வேணும். தலை கொஞ்சம் இங்கே பாருங்க, வாழைத்தார் என்ன ரேட்டுக்கு போகுது? சீக்கிரம் எங்க இருக்காளுவேன்னு கேளு ஜோனி. நம்ம வந்துட்டோன்னு சொல்லு, அப்பதான் வருவாளுவே. இரு போனை எடுத்தா தானே பேச முடியும். இல்ல பெரிய பொண்ணு, இங்கட தானே சரசு நிக்கன்னு சொன்னா, ஆளை காணுமே, கடைக்குள்ள போயிருப்பாளோ? வேணா உள்ள போய் பாப்போமா? ஆமலச்சு, அப்பவே அவையும் மாமியார் கத்திட்டு டக்குன்னு சொன்னாவல்ல, அதனால உள்ள போயிருப்பாவளா இருக்கும்.
எதுக்கும் நீங்களும் உங்கள் தண்டபடியனுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க. அவையெல்லாம் வந்தவனா நேராக உள்ளே கூட்டிட்டு போயிடலாம்ல. வேற ஆளுக்கு ஒரு திசையில் கிடந்தோன்னு வைங்க, தேடுறது கஷ்டம். கடை முழுக்க செம கூட்டமாக இருக்குது. சும்மா இரு பெரிய பொண்ணு, இவளுக்கு துணி எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நானும் அந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். லட்சு அப்படிதான், இப்பதான் கல்யாணம் ஆன புது பொண்ணு மாதிரி மினுக்கும். இந்த பிள்ளைகளோட ஃபோன் பண்ண சொல்லு பெரிய பொண்ணு. ஃபோன் பண்ணி ஐயா அப்பா எங்க இருக்காவ என்னன்னு கேட்க சொல்லு. தண்டபணி என்ன பஜாருக்கு வந்துட்டாருன்னா எப்படியும் பிள்ளைகள தேடுவார்ல. ஆமா பெரிய பொண்ணு, உமா சொல்றதும் சரிதான். நீங்க வீட்டுக்காருக்கு அவளோட ஃபோன் அடிக்க சொல்லு. அவரு ஃபோன் அடிச்சேன்னா உடனே எடுப்பாரு. சரி இருங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லி பார்க்கேன். இங்கே பாருங்க, என் மாமியா கிளவிய விட்டேன்னா அந்த பொம்மை சேலையை உருவி அது கட்டிக்கிடும் போல இருக்கு. என்ன உருவுது. சும்மா இல்ல பெரிய பொண்ணு. இல்ல பெரிய பொண்ணு, இந்த சேலைலாம் என்ன விலை இருக்கும்? அந்த சேலையாத்தே ஒரு 300-400 ரூபா இருக்கும். அப்படியா? அவ்வளவுதான் இருக்குமா? நான் கூட நிறைய விலை இருக்கும்ல நினைச்சேன். 300-400 எடுக்கலாமடே. ஆனா இந்த சேலையை விசேஷத்துகளுக்கு கட்ட முடியாது. வீட்டில் இருக்கும்போது சும்மா கட்டிக்கிடலாம், அக்கம் பக்கம் போறதுக்கு. நல்லா தான் இருக்கு, நல்லா லேசா இருக்கு பத்துக்க. வெயிட் இல்லாம கட்டினா கட்டியிருக்கிறது கூட தெரியாது, அந்த அளவுக்கு லேசா இருக்கு பத்துக்க. எனக்கு இந்த கலரும் பிடிச்சிருக்கு, நல்ல பூ போட்டா தான் இருக்கு பத்துக்க. எடுத்துக்கிட்டா தெரியுது, பக்கம் பக்கமாக பிடிச்சிருக்குன்னு வசனம் பேசும்போதே தெரியுது. இந்த சேலையை தானே எடுக்க போறீங்க. இதை எடுத்துட்டு சும்மா இருப்பீங்களாக்கும். வேற என்ன ஃபங்க்ஷனுக்கு கட்டிய மாதிரி சேலை வேணும்னு வேற கேட்பீல? ஆமாளா, வேற இதை மட்டுமா போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? உங்க அண்ணன் வீட்டுல இருந்து தானே எடுத்து தரவ. கூட 2 சேலை எடுத்து தந்தா என்ன 300 ரூபா கூட எல்லாமே கிடக்கவங்க அண்ணே. பாத்தியெல்லாம் லட்சு, வாங்குறது வாசிலேயா இருந்தாலும் கிளவி எவ்வளவு உஷாரா இருக்கு. இதுவே இது காசுலயா இருந்தா எப்படி யாருக்காவது வாங்கி கொடுக்குமா சொல்லுங்க? பெரிய பொண்ணு அண்ணன் வாங்கி கொடுக்காவன்னாதான் இது அதுங்குது பாருங்க. சும்மா இருளா உமா, காதுல கேட்டுற போகுது. கேட்டா கேட்டுட்டு போட்டோம், நான் என்ன பொய்யா சொல்லியே. சரித்தே எடுத்துக்கிடுங்க, அப்புறமா பில்லு போடும்போது சேர்த்து கொடுத்துக்கிடலாம். சரி பெரிய பொண்ணு. அப்ப அந்த கிழவிக்கு மூஞ்சில என்ன சிரிப்பப்பா. நானும் பெரிய பொண்ணு இடத்துல இருந்தேன், ஒரு கரைச்சிப்பு கூட வாங்க விட முடியும் இந்த கிழவிய. இப்ப என்ன சொன்னா பூமாரி, இவ்வளவு நேரம் வெளியே தான் நின்னாளா? அவைய பாட்டி ஒரே உள்ளவங்கன்னு போன போட்டு திட்டிக்கிட்டு இருந்தாவலாம். அந்த இப்பதான் உள்ள போனேன்னு சொன்னா. பாட்டிக்கு இப்ப துணி பார்த்துக்கிட்டு இருக்காவலாம். அப்பனா சின்ன பொண்ணு அவ தெரியலையே, அவளை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே இவ. அப்பனா சின்ன பொண்ணு எங்க இருக்கான்னு முத போன் பண்ணி கேளுவ. என் பிள்ளைகளா? சொல்லுங்க தே. உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கேட்டியலா எங்க இருக்கவ என்னன்னு? இல்ல தே, பூமாரிக்கு தான் போன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கடைக்குள்ள நிக்காவலாம், ஐயா பாட்டிக்கு துணி பார்த்துக்கிட்டு இருக்காவலாம். ஏன்னா அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கடைக்குள்ள தானே போறோம், பாத்துக்கிடலாம். உங்க அப்பா எங்க என்னன்னு போன் பண்ணி கேளுங்களா. அவரு வந்தா தானே வேற உங்களுக்கு துணி எடுத்து தரதுக்கு காசு. ஆனா அம்மா எதுவும் காசு கொண்டு வரல, அதனால அம்மா எடுத்து தருவான்ல, அசால்ட்டா இருக்காதீங்க. உங்க அப்பா எங்க இருக்காரு என்னன்னு கேளுங்க. இல்லைன்னா காசை எடுத்துட்டு வந்து ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு நடக்க போறாரு. ஐயோ அது வேறையா? ஆமலா, காய்கறிலாம் கொண்டு வந்து வித்துட்டு கையில காசு இருக்கும்ல, எதுவும் பண்ணிட போறாரு. பாத்துக்கிடுங்க, எனக்கு தெரியாது. சரிம்மா இரு, அப்ப நாங்க சீக்கிரம் போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கோம். சீக்கிரம் கேளுங்க. இப்ப சோனி சீக்கிரம் போன் பண்ணு அப்பாக்கு. எல்லாம் பெரிய பொண்ணு, உங்க மைனி எங்க இருக்குன்னு தேடணும். அதுகிட்ட போனா தானே உனக்கு நீ சேலை எடுக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லட்சு. அவிய பாட்டுக்கு அவியலுக்கு வேணுங்கிற துணியை எடுப்பாவ. நம்ம போனதை நமக்கு துணியை எடுத்தோமா, இதுக்கு பில்லை போடுங்கன்னு சொன்னோன்னா போட்டு அவிய காசை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாவ. நம்மளுக்கெல்லாம் பெருசாயே எதிர்பார்த்து காத்திருக்க முண்டாவ. எங்கள் அண்ணன் தான் வேணா காத்திருப்பாரு. எல்லாம் உன் வீட்டுக்காரனும் மாமியார எங்க? இந்த கடவுள்ல தேடியதுக்கே பெரும்பாடா இருக்கும் போல இருக்க. கடை முழுக்க கூட்டமா இருக்கு. நீ உன் மாமியாரையும் வீட்டுக்காரையும் உன் பிள்ளையில எங்க போய் தேட போறா? ஐயா, நான்லாம் ஒன்றும் தேடிட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் எங்கனையும் போய் துணி எடுத்துட்டு வரட்டும். நான் கையில காசை வாங்கிட்டு விட்டுட்டோம்ல. இங்கனையும் பஜார்லயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ பார்த்தா பாத்துக்கிட வேண்டியதுதான். இல்லைன்னா துணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் பாத்துக்கிடலாம். எப்ப எங்க இருக்கிய? சொல்லு மக்களே, அப்ப இங்க சந்தையில தான் இருக்கேன். அப்ப எங்க இருக்கவன்னு கேளு. இரு கேக்கேன், சந்தையில தான் இருக்கேங்க. என்ன மக்களே, வந்துட்டீங்களா? ஆமாப்பா, நாங்க இங்க துணி கடைக்கே வந்துட்டோம். பெரிய பொண்ணத்த கார்ல வந்தோம், அம்மையும் வந்திருக்கா. அப்படியா? எந்த துணி கடையில இருக்கிய? சின்ன திரை கடைப்பா. அங்கேயா? சரி நீங்க அங்கேயே இருங்க, நான் வாரேன். அப்ப இப்பதான் காசு வாங்கிட்டு கிளம்பியிருக்கேன். அங்க சீக்கிரம் வந்துருவேன், ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வாரேன் இருங்க. இப்ப என்ன சொன்னவ அப்பா? வரவலாமா? ஆமா கடையை சொல்லிட்டே வரேன்னாவ. எப்ப நல்ல வேலை, கரெக்டான நேரத்துல தான் ஃபோன் பண்ணிருக்கோம். காசு கைக்கு வந்தது, ஆளு வேற எங்கேயாவது போனா கஷ்டம்தான். எல்லாம் என்ன சொல்லியாரு உங்க அப்பே? இந்த வந்துட்டாவலாமா, 10 நிமிஷத்துல இங்க வந்துருவேன்னாவ. காய வித்து காசு வாங்கிட்டாவலாம். கடை லெக்க கரெக்டா சொன்னீங்களா? சொல்லிட்டேன். இந்த 10 நிமிஷத்துல வந்துருவேன்னாவ. அப்படியா? சரி. எல்லாம் பெரிய பொண்ணு வாங்கலாம், நம்ம உள்ள போய் துணி பார்க்கணும்னா பாப்போம். அவர் வந்தாருன்னா மறுபடியும் போன் அடிப்பாரு, அப்ப பாத்துக்கிடலாம். சரி லட்சு, வாங்க போ.
பிள்ளைகள நீங்களும் வாங்க, துணியை பார்த்து எடுத்துக்கிட்டு இருங்க. உங்க அப்பா வந்தானா போன் அடிப்பாரு. சரிம்மா. எல்லாம் சின்ன பொண்ணு, இது நல்லா தானே இருக்கு, இதை எடுக்கலாம்ல? இந்த துணிக்கு என்ன குறைச்சலுங்க? எடுத்து போடிய துணியெல்லாம் நல்லா இல்லன்னுகிட்டே இருக்கா. இந்த துணியோட விலை என்ன சொன்னாருன்னு கேட்டியா இல்லையா? போம்மா, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஆமா, உனக்கு பிடிக்காது. நான் எதை எடுன்னு சொல்லியேன்னா அதை எடுக்காண்டா. எப்ப பாருங்கப்பா அம்மைய, எனக்கு இந்த துணி பிடிக்கலங்க, இதை எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. விலை அதிகம்னா எடுக்க முடியுமா? எனக்கு பிடிச்சாதானே எடுக்க முடியும். இந்த கொம்மிக்கு பிடிச்சா இவளையே எடுத்து போட்டுக்கிட சொல்லுங்க, எண்ணெயெல்லாம் எடுக்க சொல்லாதீங்க சொல்லிட்டேன். எனக்கு இந்த கலரே பிடிக்கலாமா. பாருங்க அவ என்ன திமுறா பேசியான்னு. எல்லாம் நீங்க கொடுக்க செல்லந்தான். பத்ராளி, பிள்ளைக்கு பிடிக்கலன்னா விடு, வேற துணியை பாரு. நீ எதுக்கு இதே எடுக்கணும்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா? நீங்க இப்படியே அவ போற போக்குக்கெல்லாம் போய் இப்படி கழுதையா ஆக்குங்க அவளை. இப்பயே ஒரு பேச்சும் கேட்காண்டங்க. பறவை வளர்ந்தப்பறம் என்ன இருப்பாளோ தெரியல நீங்க குடிக்க செல்லத்துக்கு. இங்க பாரு பத்ராளி, ஒரு சாதாரண விஷயத்த நீ இவ்வளவு பெருசா ஊதி ஊதி பெருசா ஆக்காத. அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ உனக்கு பிடிக்காத ஒரு கலர் சேலையை நான் உனக்கு எடுத்தா நீ சும்மா இருப்பியா? நீ அதுக்கு நாண்டுக்கிட்டு நிற்பல்ல. அது மாதிரி தான் பிள்ளையும் உன்னே மாதிரி அப்படியே இருக்கா. அவளுக்கு பிடிக்காத கலரை நீ செலக்ட் பண்ண அவள் கோவ தான் படுவா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போறா, விடு. உடனே வந்துருவியாரு என்னைய குறை சொல்றதுக்கு. எல்லாம் உனக்கு என்ன துணி பிடிச்சிருக்க நீயே எடுமா, நான் ஒன்றும் சொல்லலை. நான் எனக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டே, நீ உனக்கு சேலை எடுக்கணும்னா போய் சேலை எடுக்க பாரு. என்னமோ பண்ணு போ. என்ன மக்களே, உன் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஏதாச்சும் குரூப் துணி எடுக்க போறியோ? இன்னும் பிளான் பண்ணலப்பா. இந்த பிள்ளைகள்லாம் வாரேன்னு சொல்லிச்சுவே. எங்கே கிடக்கு என்னன்னு இனிமே தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். சரி சரி, கேளு. நான் உங்க அம்மா பின்னாடி போறேன், இல்லாட்டின்னா கத்துவா. பத்திரமா நீயும் பின்னாடியே வா. கடையில வேற கூட்டம் அதிகமா இருக்கு, அதனால எங்கனையும் காணாம போயிடாத. உன் உயரத்துக்கு உன்னையே தேடி கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் சொல்லியேன், நீ கவனமா வா என்ன. சரிப்பா.